உண்மையிலேயே உன் காதலிக்கு மிகச்சிறந்த பரிசு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது கடலை மிட்டாய் தான். ஏன்னா கடலையில இருந்து தானே காதலே வருது. இனிப்பாவது ஓரளவுக்கு இப்போ அவேர்னஸ் வந்திருக்கு. ஸ்வீட் வேணாம் சார், நான் இப்போ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய இருக்காங்க. ஆனா உப்பு அதை விட கொடுமை. அதுவும் தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா இந்தியன்ஸ் பொதுவா உலக சுகாதார நிறுவனம் சொல்றது பர் டே வந்து 4 கிராம்ஸ் தான் சால்ட். பர் டே 4 கிராம்ஸ் தான். உங்க வீட்டில் நீங்க போய் கணக்கு பாருங்க. 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா 4 பேர் இருக்கிற வீட்டில் ஒரே மாசத்துல காலியாயிரும். தட் மீன்ஸ் per person 250 கிராம்ஸ் per month. இப்போ பர் டே கணக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு? 8 கிராம். சாதாரணமா 8 கிராம் நம்ம வந்து கன்சியூம் பண்றோம் வெறும் நேரடி உப்புல. இது தவிர நீங்க சாப்பிட்டீங்களே கடைசியா சாப்பிட்ட டெசர்ட், ஸ்வீட், பர்கர், பிரெட், ரெடி டு ஈட் ஃபுட், எவ்ரிதிங் மேட் வித் சால்ட். ஒன்னு பிரிசர்வேட்டிவா இல்ல ஏதோ ஒரு வகையில சால்ட் வரும். தயவு செய்து சால்ட்டும் குறைக்கணும். அப்ப இனிப்பு உப்பையும் கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க. உங்க உணவுல இனிப்பு உப்பு குறைக்கட்டும். புளிப்பு காரம் கொஞ்சம் மிதமா இருக்கட்டும். நிறைய நல்ல கருத்துக்கள் உள்ள உணவுகளும் புளிப்புலையும் இருக்கு, காரத்திலையும் இருக்கு. புளிப்பு எடுத்தீங்கன்னா டாட்டாரிக் ஆசிட், நாஸ்கார்பிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், ஹைட்ராக்சிசிடிக், இதெல்லாம் தான் எலுமிச்சம்பழம், புளி இதெல்லாம். காரம்னு எடுத்தீங்கன்னா காரத்திலையும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் மிதமா இருக்கட்டும். அதிகமா இருக்க வேண்டியது கசப்பும் துவர்ப்பும். 6 சுவைகள்ல இந்த 2 சுவை மிகச் சிறப்பா இருக்கட்டும். மதிய உணவு சாப்பிடும் போதும் கொஞ்சமா சோறு, நிறைய காய்கறி, குறிப்பாக கசப்பும் துவர்ப்பும் உள்ள காய்கறி. உங்களுக்கு இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ் அதான். தயவு செய்து எவ்ரிடே ஏதாவது ஒரு கசப்பு, ஏதாவது ஒரு துவர்ப்பு. உங்களுக்கு என்ன கருவேப்பிலை சட்னி வச்சு இட்லி சாப்பிட முடியுமோ அது கசப்பு தான். ஒண்ணுமே இல்லைனாலும் வெந்தயம் பொடி பண்ணி வச்சிருக்கீங்களா, ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் சாப்பிட்டுக்கோ. துவர்ப்புனா வாழைப்பூ, வாழைத்தண்டு. நிறைய பேருக்கு துவர்ப்புனா என்னன்னு தெரியாது. துவர்ப்புனா ஒரு அஸ்டிஞ்சனிக் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அது கூட கரெக்டான மொழிபெயர்ப்பு கிடையாது. பட் துவர்த்தல் அப்படின்னா உலர்தல், ட்ரை பண்ணும். துவர்ப்பா இருந்தா உடம்ப ட்ரை ஆக்கும். அதனாலதான் வந்து பெண்களுக்கு ரொம்ப மாதவிடாய் அதிகமா போகக்கூடிய மெனரோஜிக் கண்டிஷன்ல கொஞ்சம் மெனரோஜியா குறைக்கிறதுக்கு வந்து வாழைப்பூ கொடுப்பாங்க நம்ம அம்மா எல்லாம். அந்த வாழைப்பூக்கு காரணம் துவர்ப்பு. அது வந்து பீரியட வந்து கொஞ்சம் ஸ்டிப்டிக் ஆக்ஷன் உண்டு, கொஞ்சம் அதிகம் ப்ளீடிங் ஆகாம பார்த்து. சோ அப்படியான துவர்ப்புள்ள உணவுகள் நம்ம உடம்புல கண்டிப்பா சேரணும். சோ 6 சுவை இருக்கணும். இனிப்பும் உப்பு மட்டும் குறைச்சிடணும். சோ இனிப்பின் மீதான காதலை இளமையிலேயே தொலைக்க வையுங்கள் இளைஞர்கள். இப்பவுமே வேணாம் இனிப்பு. இந்த டேஸ்ட்டுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இந்த டேஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒரு உணவை தேர்ந்தெடுப்பதுக்கு வந்து நம்ம மூளையில டக்குன்னு பல்பெறியது அந்த டேஸ்ட் தான். சோ இனிப்பு அப்படின்னா டகால் கவர்ந்து போய் நம்ம எடுக்கிறதுக்கு காரணம் அந்த டேஸ்ட் வந்து உள்ள மண்டைக்குள்ள ஒரு என்டார்ஃபின்ஸ் மணி அடிக்கும். டக்குன்னு சாப்பிட நல்லா இருக்கும், மனம் மகிழ்வா இருக்கும். அப்படின்னாலதான் எல்லாரும் இனிப்புக்குள்ள போறோம். அப்படி வெறும் அதை தூண்டுறதுக்காக மட்டும் அந்த 6 சுவைகள் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் அனாலிசிஸ், ஒரு ஃபைட்டோகெமிக்கல் அனாலிசிஸாக இருக்கட்டும், ஒரு ஃப்ராக்ஷனல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படிம்பாங்க. எந்த பிளான்ட் எடுத்தாலும் எந்த பொருள் எடுத்தாலும் அதனுடைய மூலக்கூறுகளை பிரித்து இன்னைக்கு உலகம் மிகப்பெரிய அளவில் அனலைஸ் பண்ணுது. அப்படி பண்ண விதத்தில் இந்த 6 டேஸ்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தா இருக்கிறதுலேயே மோஸ்ட் தெரபியூட்டிக் ஃபங்க்ஷனல் டேஸ்ட் அப்படின்னா அது கசப்பும் துவர்ப்பும் தான். Behind Woods Health and Wellness Conclave 2025 title sponsor Sims Hello Doctor. Discover the true joy of good health. Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Chennai Samrtha Aviation Nursing Hotel Management. ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. Manju Groups Building Legacies Beyond Boundaries. Sri Lalitambikai Medical College and Hospitals Carrying Lives. Lakshmi Ceramics எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். When you partner Holiday Inn.